ஏன்டா நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன போன இடத்துல அந்த காசி உன்னை மிரட்டினானா? உன்னை திட்டினானடா? உன்னை அடிச்சானடா அவன்? அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரா? ஓ வாளுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கிட்டாரா? ஐயோ இதுக்கு தானடா இதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படி சொல்லி கேட்டியாடா? நாங்கள் போயிடக்கூடாது, தப்பாயிடுச்சு. போனதுனால தான் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுல. இதைத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். இல்லடா, நான் இது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. ஐயோ தோர்த்தாளே, ஓடாதடா, நில்லு. ஏய் கீழ போறே, கடையை கீழ போறே. இங்க வந்து பேசிட்டு இங்க பாரு. நீ அவசரப்பட்டு எனக்கு எப்பவுமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு சொன்னா கேளு. இல்ல, என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாடா. ஏய் அவசரம் சொன்னா கேளு. லவ் சேர்த்து வைக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டு போட்டு அவங்க அப்பா மனசுல ரூட் போட்டு இப்ப அந்த ஆளுக்கு நீ மாப்ளையா? உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ செத்தடா. ஏய் அபி, நான் சொல்றத கேளு. பின்னாடி நீ வரட்ட விடுவ. நான் சொல்றது எல்லாமே உண்மைடி. இவரே இந்த மரமடி என்ன சொல்லிட்டு தலையே. ஏய் ஏய் சத்தியமா நான் சொல்றது கேளு. நான் பண்ணது எல்லாமே நட்புக்காகடி. ஏய், ஃப்ரெண்டோட ஃபிகரை கரெக்ட் பண்றது நட்பாடா. டேய் அண்ணா, ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. அப்படியே ஒரு போனை போட்டுருவோம். ஹலோ அண்ணே, நான் மாயன் தான் பேசுறேன். சென்னைக்கு வந்துட்டோனே. உன் ஏரியாக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன ஆச்சரியமா இருக்கா? அண்ணே, இப்பெல்லாம் போன் நம்பர் வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு போடலாம். நீ எத்தனை நாள் தான் தனியாவே இந்த ஜெயவலை தேடிட்டு இருப்ப? அவன் நம்பர் மட்டும் கண்டுபிடின, அவன் அட்ரஸை நான் கண்டுபிடிக்கிறேன். நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஏரியாக்குள்ள இருப்போம். டேய் மாயா, இருடா. ஜெயவேல், ஐயோ அண்ணே, இங்க கீர்த்திவாசங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இப்படி நேராக போய் இந்த பக்கம் திரும்பணும். இருங்க, அவங்க ஃப்ரெண்டு இங்கே தான் நிற்கிறாப்ல. ஜெயவல்ல உங்களை தான் தேடுறாங்க. சும்மா இருடா, இங்க பார்க்காதடா. தம்பி, சிவா தம்பி, இங்கே வாங்க. சிவா இங்க வராத. நோ தம்பி என்ன கூப்பிட்டானா? அச்சி சும்மா இருக்க. என்னண்ணே? நீங்கள் தேடி வந்தீங்கல்ல, தம்பி வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருக்காரு. அப்பா நின்று இருந்தாரு. எங்கண்ணே? இங்கே தான்ப்பா இருந்தார். வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டாரா? தம்பி, அந்த வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம். நானும் அங்கே தானே போகிறேன். வாங்க, வண்டியிலே போயிடலாம். அச்சோ, இவனே நம்மளை காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. அப்படி நேராக போய் லெஃப்டில் திரும்புங்கண்ணே. ஆமா, எல்லாம் ஒரே வெள்ளைஞ்சொல்லியமாக இருக்கீங்களே, நீங்கள்லாம் யாரு? நாங்கெல்லாம் கீர்த்திவாசனோட அங்காளிங்க பங்காளிங்க தான். ஆமா, தம்பி யாரு? அவர் தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் குசும்ப பாடுறா. ஆமாண்ணே. நானு உங்க பேரை கேட்டேன். சிவா தம்மாஸ். ஹலோ, எங்கப்பா இருக்க? எதுவும் பேசாத. ஓகே. ஐயோ போனை வச்சுட்டானே. போன்ல யாரு? அப்பா. அப்பா பேர் என்னப்பா? ஜெய். ஒன் செகண்ட். என்னப்பா? தம்பி, இப்போ நான் உன் அப்பா இல்ல. எனக்கு நீ தானே பாப்பா? இப்போ நான் உன் அப்பா இல்லடா. அப்ப சிவாக்கு நீ அப்பா இல்லையா? டேய், உன்னை கொன்னுடுவேன். எனக்கு நீ அப்பா இல்லாம வேற யாருப்பா? அவங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. அவங்களுக்கு அப்பா? எனக்கு தானே பண்ணி அப்பா? கத்தாதலா, சுத்தி இருக்கிற தடி பயலுங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. ஊருக்கே தெரியுமே நீ தான் என் அப்பான்னு. முதல்ல உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. அம்மா சொல்லிதான்ப்பா நீ அப்பான்னு எனக்கு தெரியும். ஐயோ, கொலை பண்றானே. நான் சொல்றது கேட்றா. இப்போ உன் அம்மா அம்மா இல்ல. என்னப்பா சொல்ற? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நீ ஏன்பா என்ன போனை போட்டு சாவடிக்கிற? இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சாகடிச்சிருவாங்கப்பா. என்னப்பா சொல்ற? டேய், உள்ள கால்ல தடுத்து பாரு, எடுத்து பின்னாடி போடுறேன். சரிண்ணே. ஓகே படி, ஐ டேக் கேர். பைடா மச்சான்.
மச்சானா தாவா ஏதோ சமாளிச்சானா ஓகே. ஏய் இறங்குங்கடா. யார் நீங்க? கீர்த்தி அண்ணனோட வீடு. இதான். அப்ப நீ அவர் பொண்ணுதான். அண்ணனோட பொண்ணா நீ? டேய் வாங்கடா. அட வாதாயே, என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா எனக்கு அண்ணன் முறை, நாங்கெல்லாம் பங்காளிங்க. ஊர்ல நாங்கெல்லாம் பெரிய பட்சத்துப்பா மக்க. உங்க அப்பா உனக்கு இதெல்லாம் சொல்லியா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊரா? நம்ம வம்சமாவது எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா உனக்கு? எப்படின்னா தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? டேய் எடுத்துட்டு வாங்கடா அத. இந்தா அட புடிதாயி, இதான் நம்ம வம்சம். நம்ம ஊருக்குள்ள வந்து பச்சை குழந்தைகிட்ட வம்சத்தை பத்தி கேட்டா கூட அருவாய் காட்டும். நீ என்னடா நம்ம வம்சம்? யார் அவன் பொம்னாட்டிகளை புஸ்க புஸ்கன்னு கூப்பிடுறவன்? ஓஹோ, யாரா அவன் விசாரிச்சு கூப்பிடுறான்? பட்டவா நான் தான். ஐயோ ஆத்தே, நீங்களா? என்ன வெக்க மானவ சூடு சன்ன எல்லாம் போயிடுச்சா? ஒரு கட்ட போட்டாட்டே நடுரோல இருந்துகிட்டு இந்த மாதிரி. ஐயோ உங்களை இல்லைங்க, அவருக்கு வீட்டுக்காரங்க. நீங்க போங்க சார். இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை சத்தம் போடாத நீ கழுத. இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை வாங்குறீங்க? வாடி வந்துட்டேன். ஜெய் இப்படி வா. உள்ள ஏறு. வந்துட்டாங்க. உள்ள ஏறு. சத்தம் போடாத. இங்க வா, பக்கத்துல வா. ஐயா இங்கெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப மோசம் நீங்க. அடச்சி கர்மம். கொலகார பையலுங்க வந்திருக்காங்க. எவன் உங்க முன்னாடி ஏமாத்திரம்? ஒத்த கையை இப்படி வீசுங்க, பஞ்சா பறந்துடுவாங்க. வாங்க இங்கிட்டு, பயப்படாதீங்க. கீர்த்தி வாசல் பங்காளிங்க நம்ம தலையெடுக்க வந்திருக்கானுங்க. ஆத்தே நான் இல்ல. மத்த ஊர் மாதிரி கோழி கோவி பொழுது விடிகிற ஊரு கிடையாதுமா நம்ம ஊரு. என்ன ஊர்ல கோழிங்களே கிடையாது. சாமி உத்தரவு அப்படி. அது மட்டும் இல்லம்மா, ஊரையே ரெண்டா பிரிச்சு நடுவுல வேலி போட்டு இந்த பக்கம் தெக்கத்திபுரமாவும் அந்த பக்கம் வடக்கத்திபுரமாவும் இருக்கு. வம்சமா வெட்டு குத்துன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 23 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயவேலுங்கிற பலியாடு ஒண்ணு நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடியாந்துருச்சு. அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு போதாமா வந்திருக்கோம். அதுவும் உன் கையால வெட்டணும். என்னடா? ஆமாண்ணே, சரிதானே. வெட்டுவியா? யாரு? மதனி, நான் தான் மாயன். அபி உள்ள போடி. என்ன மதனி, வந்த விருந்தாளிங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிடாம பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? இதுக்கு தான் இப்படி தூரம் ஆலம் பேருமா வந்தமா? வந்து இடத்த கிழிக்க போறேன். உங்க அண்ணனை நான் ஊருக்கு அனுப்புறேன். எல்லாம் அங்கேயே வச்சு பேசிக்கோங்க. இல்ல மதனி, நாங்க எதுக்கு? போடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் அந்த ஜெயவேல் நம்ம கையில மாட்டுவான். மாட்டும் போது ஆத்தா கண்ணு முன்னாடி வச்சு சங்க அறுக்கிறதுதான். வாங்கடா. டேய் அது ஏறா. மதனி, நம்ம பாப்பா வயசுல ஜெயவேலுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனையும் சேர்த்து தூக்கிடுறேன். ஏமா அப்பாவோட ஆளுங்க மாமாவை வெட்ட வராங்க? உங்க அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்பாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மாமா, தம்பி மாமா, தம்பி தம்பி தம்பி. வாங்க ரவுடி சார். அதான் பார்த்தேனே உங்க வீரத்தை. பயந்தாங்குழி. இத பாரு, என்ன என் புள்ளைய பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அவ்வளவு பெரிய அருவா எடுத்துட்டு மாமாவை வெட்ட வரான். இவன் வீட்டுக்குள்ள பம்மிட்டு நிக்கிறான். இதான் நீங்க வளர்த்த விதமா? ஏய், வார்த்தை அளந்து பேசுறீ. என் புள்ள இப்படியே இருக்காங்கிற உண்மை உனக்கு தெரியாது. மா, இல்லப்பா இதுக்கு மேல நான் இந்த உண்மையை மறைச்சேன்னா அவன் உன்னை கோடியை நினைச்சுக்குவா. இருங்க. அப்ப அவனுக்கு 3 வயசு. எல்கேஜில சேர்த்த நேரம் ஒரு நாளைக்கு வீட்டுல உட்கார்ந்து அவன் பென்சில் சீவிக்கிட்டு இருந்தான். ஐயோ, புள்ள கையில பிளேட வச்சுக்கிட்டு இவ்வளவு ஸ்பீடா சீவர என்னன்னு பதட்டப்பட்டு போய் பிடிச்சேன். கை அறுத்துக்குச்சு, ரத்தமா கொட்டுதுன்னு பதறி போயிட்டேன். ஆனா என் புள்ள சர்வசாதாரணமா ஒன்றும் இல்லாம தொடச்சிட்டான். ஆஹா, நம்ம பரம்பரை குணம் வந்துருச்சு அப்படின்னு என் புள்ள மடியில உட்கார வச்சுக்கிட்டு, ராசா எந்த காலத்துலயும் ஒன்னால ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணில விழுந்துடக்கூடாது.
எந்த அக்கிரமத்துக்கு நீ போக கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினேன். 3 வயசுல பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்துக்காக அவன் இன்னும் சமாதான புறாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். லட்சுமி இப்ப போறா முக்கியமா? வா இப்படி. இல்லைங்க. அம்மா போறா. ஐயா சச்சா எரா. ஐயோ 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 பலம் ஆரம்பிச்சாரே. பொண்டாட்டி உண்மையை மறைச்சிட்டு தெரிஞ்சது என் புருஷன் பலம் ஆரம்பிச்சாரே. என்னப்பா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதான் உங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டாலே. அது இல்லப்பா, கீர்த்தி மாமா ஆளுங்க உங்களை எதுக்கு வெட்ட வந்தாங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன்ப்பா, சொல்றேன்.